வழங்கிக்கிற மாட்டீங்களா? சகோதரர்களே சொன்னாங்க, நாங்க சீரோல இருந்தோம், இப்ப பெருகிட்டோம். எது மாதிரின்னு தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தூரி சீனா மலைக்கு போகும்போ சிலையை வணங்கக்கூடியவங்க, அந்த காளை கண்ணை வணங்கக்கூடியவங்க சீரோல இருந்தாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் போனப்ப பெருகிட்டாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வந்தாங்களா? திரும்ப சீரோவுக்கு ஆக்கிட்டாங்க. சுன்னத்து வல் ஜமாஅத்தின் ஆலிம்கள் கொஞ்ச காலம் சோர்வடைந்திருந்தார்கள். அப்போது சீரோ பெருகியது, திரும்ப வந்துட்டாங்க. பழையபடி சீரோக்கு வந்துரும். பாருங்க, இந்த விவாதம் அதுக்கு ஒரு ஆதாரம். அப்புறம் சொன்னாங்க, இன்னக்கலா துஸ்மிஉல் மௌத்தாக அர்த்தம் என்னன்னா, இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் என்பதை போல இதயம் செத்தவர்கள் கேட்க மாட்டார்கள். என்னங்க இது? அல்லாஹ் எவ்வளவு எளிமையா சொல்றான். இன்னக்கலா துஸ்மிஉல் மௌத்தான், அதுக்கு அர்த்தம் என்ன கொடுக்குறாங்க? இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்பதை போன்று இதயம் செத்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள். சரி, அங்க நாம சொன்ன அர்த்தத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இதயம் செத்தவர்கள் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்டுட்டு தான் பேச்சு. சரி, அவங்க சொல்றபடியே இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்பதை போன்று இதயம் செத்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் அர்த்தம் வைக்கிறதாக இருந்தா லா துஸ்மியூனதா இருக்குது. லா துஸ்மியூனதா இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? இறந்தவர்களை நீங்கள் செவியேற்க செய்யாததை போல இதயம் செத்தவர்களை செவியேற்க செய்ய முடியாது என்று அர்த்தம் வைக்கணுமே தவிர, இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்பதை போல இதயம் செத்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் அர்த்தம் சொல்றது மிகப்பெரிய தப்பு. அது கூட புரியல. அப்புறம் சொல்றாங்க, அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு உண்மை தெரியும், ஆனா மறைச்சு வைக்கிறாங்க. எங்கள் இதயங்களில் உள்ள சம்பவ நிகழ்ச்சிகளை, மறைவான விஷயங்களை அறியும் சக்தி உங்களுக்கு இருக்கிறதா? அவங்க இதயத்துல இருக்குது எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய சிந்தனைகள் அவங்களுக்கு தெரியும், ஆனா மறைச்சு வைக்கிறாங்க. எங்கள் இதயங்களில் நபிமார்களுக்கு மட்டும்தான் மறைவான விஷயங்களை அல்லாஹு தஆலா அறிவித்துக் கொடுப்பார் என்று சொன்ன நீங்கள் எங்கள் இதயங்களில் உள்ளதை அறிந்து விட்டீர்களா? அப்புறம் சொல்றாங்க, இன்னமா வலியுக்கும் என்று சொன்ன ஆயத்துக்கு உங்களுடைய உதவியாளர்கள் அர்த்த ஆரம்பத்தில் வச்ச ஆளு. அப்புறம் இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, யூதர்களை நண்பர்கள் ஆக்காதீங்க, அல்லாஹ் தான் நண்பன். ஆரம்பத்துல வலின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உதவியாளர்கள் அர்த்தம் வச்ச ஆளு கடைசியில வாசகத்தை முடிக்கும் போ நண்பர் அர்த்தம் வைக்கிறாங்க. எது அர்த்தம்? உண்மையான அர்த்தம் என்ன சொல்லுங்க? உதவியாளர் அர்த்தமா, நண்பன் அர்த்தமா? முடிவை நீங்க சொல்லணும். அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னமா வலியுக்கும் சொல்லக்கூடிய ஆயத்துக்கு அர்த்தத்தை நம்ம விளங்கணும். என்ன அர்த்தம்னா, நீங்கள் அப்படின்னு சொன்னா சஹாபாக்களை காட்டுது. அப்ப என்ன அர்த்தம்? சஹாபாக்களின் உதவியாளர் அல்லாஹு ரசூலே முஃமின்கள். அப்ப நமக்கல்ல அல்லாஹ் உதவியாளர் கிடையாதா? என்னங்க அர்த்தம் இது? இன்னமா வலியுக்கும் சொல்லக்கூடிய ஆயத்து யாரை பற்றி? கும்னா யாரு? நீங்கள்னா யாரு? சஹாபாக்கள். அப்ப சஹாபாக்களுடைய உதவியாளர்கள் அல்லாஹ் ரசூல் முஃமின்கள் சொன்னா நம்முடைய உதவியாளர்கள் அல்லாஹ் கிடையாதா? அப்ப தௌஹீத் எங்க போச்சு? உண்மையான தௌஹீத் யார்கிட்ட இருக்குது? அன்பு நண்பர்களே, அவ மையத்து கேட்காது என்பதற்கு ஆதாரம் என்ன? குர்ஆனிலிருந்து நேரடியான வசனத்தை தாருங்கள், ஹதீஸிலிருந்து நேரடியாக ஆதாரத்தை தாருங்கள் அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் வச்சுட்டோம். இதுவரைக்கும் நேரடியான அர்த்தத்தை தரல. இப்போ இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி தான் நிற்கிறாங்க. அதுல என்ன இருக்கு? அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்க வணங்குறீங்களே, அவங்கள நீங்க அழைச்சா கேட்க மாட்டீங்கன்னு இருக்கு. அது மையத்துக்கு மட்டுமா அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா, இந்த வசனம் மையத்துக்கு தான் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு கேள்வி வச்சோம். ஒருத்தன் உயிரா உள்ள ஒரு ஆளை வணங்குறான், அவனுக்கு இது பொருத்தமானு கேட்டோம், பதில் வரல. அங்க பொதுவா தான் இருக்கு, மையத்துலாம் கிடையாது. அதனால மையத்து கேட்காது என்பதற்கு குர்ஆனில் இருந்தோ ஹதீஸில் இருந்தோ இதுவரைக்கும் ஒரு ஆதாரமும் இங்கே தரப்படவில்லை, நிரூபிக்கப்படவில்லை. அடுத்ததாக இப்ப அவங்க சொன்னாங்க, அப்ப என்ன ஒரு உண்மை இங்க வெளிப்பட்டு இருக்கிறது. இந்த விவாதத்தின் மூலம் பல பிரயோஜனங்கள். மையத்து கேட்காதுன்னு சொல்லி அது சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் என்ன ஆதாரத்தை கொடுக்கிறது? இன்னக்கலா துஸ்மியூனதான் நல்லா சொல்லிட்டான், மையத்தை கேட்க வைக்க முடியாது, அதே சொல்லிக்கிட்டா வந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், அதுவும் ஒரு வெற்றியாகிவிட்டது. அது என்னது? உண்மையிலே அது மையத்தல்ல, அது உள்ள மரத்துக்கோங்க தான், அது உயிரா உள்ளவங்களுக்கு தான் சொல்லப்பட்டது, நேர்வழி காட்ட முடியாதுங்கிறதான் கரெக்ட். இன்றைக்கு அந்த உண்மை ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த விவாதத்தினுடைய மிகப்பெரிய பலனில் அதுவும் ஒன்று. ஏன்னா இதுவரை சொல்லலையே, மையத்து கேட்கான்னு தானே சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு.
உண்மையா இருந்து உள்ள மரணித்து போனவன் அப்படிங்கிற உண்மை இன்றுதானே வெளிப்பட்டு இருக்கிறது. அதனால அது ஒரு பலன். அடுத்ததாக இல்ல இதுல ஒரு ஆதாரத்தை நாங்க எடுக்கிறோம், அது உண்மையாளர்கள் சொல்லப்பட்டது, ஆதாரத்துக்காக எடுக்கிறோம், அதுவே கேட்கான்னு சொன்னா அசல் மையத்தை எப்படி கேட்கும்? அது ஒரு உதாரணம். கிறுக்குத்தனமா உள்ளவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னா எப்படி பேசுறதுண்டு? சரி, அது மட்டும் இருந்தா பரவாயில்ல, மையத்து கேட்கும் என்று தெளிவாக இருக்குதுல்ல. இன்னொரு ஹதீஸ்ல புகாரியில நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்கல்ல, இன்னஹு ல யஸ்மஉ கரானி அலியும். இந்த ஹதீஸ் இல்லன்னா சரிதான், அதை வச்சு நாங்க ஆதாரம் வச்சுக்கிட்டோம் அப்படிங்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மையத்து கேட்கும்னு. இந்த சொல்ல தூக்கி அங்கிட்டால வச்சுக்கிட்டு அதுல இருந்து நாங்கள் சட்டம் எடுக்கிறோம். ஏன் சட்டம் நீங்க எடுக்கிறீங்க? அல்லாஹ் ரசூல் சொல்லிவிட்டாங்களே. சரி, நம்ம சட்டம் எடுக்கிறது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒன்றுபட்டு இருக்கணுமா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கூற்றுக்கும் முரண்பட்டு இருக்கணுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு உடன்பட்ட வகையில தானே ஒரு சட்டத்தை எடுக்கணும். நீங்க அவங்க எடுத்த சட்டம் இப்ப என்னைக்கு எப்படி இருக்கு? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு சொன்ன சட்டத்திற்கு கூட்டிற்கு சொல்லிற்கு மாறாக உள்ளவா இருக்கிறது. அப்படி என்ன அர்த்தம்? கிறுக்குத்தனமா உள்ளவங்கிட்ட பேச மாட்டேன், சில கட்டங்களை மட்டும் பேசிக்கிறேன். ஏன்னா சொல்றாங்கல்ல, அந்த நேரத்தில் மட்டும் விளங்கும், அவசர கட்டங்களை பேசிக்கிறேன். அப்படி எடுப்பீங்களப்ப சில கட்டங்கள் மட்டும் கிறுக்குத்தனமா உள்ளவங்க பேசிக்கிறேன். இது பொருந்தவே இல்லையே. அதனால அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? கேட்கும்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டாக்கா, அந்த நேரத்திலும் கூட அப்படி வழங்குவாங்க அப்படிங்கறதா. இன்னொன்னு, எல்லா நேரத்திலும் வழங்குவாங்கிறது இன்னொரு ஆதாரம் நான் சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள சொன்னாங்களா இல்லையா? கபருக்கு போனா சலாம் சொல்லுங்கண்டு, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல சொன்னாங்களா இல்லையா? ஆமா, சொல்றோம். அப்ப அவங்க காது கேட்காம இருந்தாக்கா எப்படி சலாம் சொல்ல சொல்லியிருப்பாங்க? அது கிறுக்குத்தனமான வேலையில வரும். இப்ப நம்ம அப்படி செஞ்சா, இப்ப ஒரு ஆளு மரத்துக்கு முன்னால போய் நின்றுகிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் மரமேன்னு வச்சுக்கிறங்க, போற வரவெல்லாம் என்ன நினைப்பான்? ஒரு கல்லுக்கு முன்னால நின்றுகிட்டு கல்லே அஸ்ஸலாமு அலைக்கும்னு பேசி நிக்கிறாரு, என்ன நினைப்பான் போற வரவன்? ஏன் கல்லு மரமெல்லாம் கேட்காது. அப்ப அதுகிட்ட போய் நம்ம பேசிக்கிட்டு இருந்தா அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா அப்படியா இருந்தா அவ கபரை பார்த்து சலாம் சொல்ல சொல்லி இருக்கிறாங்க, கேட்காது சொன்னா ஒரு பைத்தியகரத்தோபரமான செயலா உள்ளவா இருக்கும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உம்மத்துக்களை எல்லாம் அந்த நிலையில் ஆக்க விரும்புவாங்களா? உண்மையிலே கேட்கான்னு சொன்னா அப்ப துஆவுக்காக சொல்ல சொன்னாங்க அப்படின்னு வச்சுக்கிறங்க. அப்ப எப்படி சொல்லி தந்திருக்கணும்? அஸ்ஸலாமு அலைஹிம், அவர்களுக்கு அல்லாஹ் சாந்தி உண்டாகட்டும்னு சொல்லி தந்திருக்கணும். எப்படி சொல்லி தந்தாங்க? கபர்வாசிகளே உங்களுக்கு அல்லாஹ் சாந்தி உண்டாகட்டும். அது மட்டுமா பேச சொல்லி இருக்காங்க. அல்லாஹ் நாடுனா நாங்களும் வர போறோம், நீங்க எங்களுக்கு முன்னால போயிட்டீங்க, நாங்க உங்களுக்கு பின்னால வர போறோம். காது கேட்காத ஆளை பார்த்து இப்படி பேச சொல்லி இருப்பாங்களா? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் துஆ மட்டுமா அங்க இருக்கு, உரையாடலே இருக்குதுங்க. இவ்வளவு ஆதாரம் நம்ம வைக்கிறோம். எதுக்கு? மையத்து கேட்குங்கிறதுக்கு. ஒன்றல்ல இரண்டல்ல நீங்க பார்த்திருப்பீங்க. மையத்து கேட்குங்கிறதுக்கு இவ்வளவு ஆதாரம் நம்ம வச்சுட்டோம். கேட்காது என்பதற்கு அவங்க ஆதாரத்தை தரணும் அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது. இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா தெரிஞ்சுதான் விளங்கிதான் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதனாலதான் உங்கள்ட்ட சொல்றோம். அவங்களே சொல்லிட்டாங்க, அவங்க எல்லாம் நல்லா விளங்கணும் தாண்டு, விளங்கணுங்க சொல்றோம், வழிமாட்ட உதவி தேடலாண்டு ஒப்பு கொண்டு போக வேண்டியதான். நீங்க எல்லாம் அவங்க தான் சொல்லிட்டாங்க அவங்கள வழங்கினதாண்டு. ஆனா நாங்க அவங்கள பத்தி சொல்லும் பொழுது குர்ஆனை அதையும் சரியா விளங்காதவர்கள், புரியாதவர்கள் தான் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால விளங்க வேண்டாம், அவங்களே உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க, தீர்ப்பு வழங்கிட்டாங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோமோ அதை ஒப்புக்கொள்ள போக வேண்டியதுதான். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னமா வலியுக்குமுல்லாஹு ரசூலுஹு வல்லதீன ஆமனு. இந்த ஆயத்தை சொல்லும் பொழுது, இந்த ஆயத்து எல்லா காலத்துக்கும் உண்டான ஆயத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் மட்டும் அந்த மூமின்களை குறிக்கும் அப்படிங்கறதெல்லாம் இந்த ஆயத்துல இல்ல. அந்த மாதிரி எந்த வாசகமும் சேர்க்க முடியாது. இதுதான் அவங்களுடைய சுய கருத்துங்கிறது. இந்த மூமின்கள் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் முதல் கியாமத் நாள் வரை எல்லா மூமின்களையும் இது முன்னோக்கக்கூடிய வசனமாக இருக்கிறது. இன்னமா வலியுக்குமுல்லாஹ் என்பது. அதுக்கு பாருங்க, இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் உள்ள சஹாபாக்கள் மட்டும் என்று அர்த்தம் செய்ய முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்துல சொல்றான், வல்லதீன ஜாஊ மின் பாதிஹிம் யகூலூன ரப்பனா ஃபிர் லனா வ லிஇக்வானில் லதீன சபகூனா பில் ஈமான். அப்ப ஈமானில் முந்தி விட்டவர்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யற விஷயத்துல சொல்லும்போது சபகூனா பில் ஈமான்ங்கற அவங்களே மூமின்கள் தான் சொல்றான். ஆக மௌத்தா போனவங்க சபகூனா பில் ஈமான்னா என்ன அர்த்தம்? மௌத்தா போன மூமின்கள். ஆக மூமின்கள் என்று வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள். இப்போ அந்த அணியினுடைய தலைவர் ஆரம்பத்துல வாதத்தை வைக்கும்போது சொன்னாரு, அல்லாஹ்வுடைய ஆயத்துல முரண்பாடு இல்ல. உண்மைதான், நாங்க ஒத்துக்கிறோம், அல்லாஹ்வுடைய ஆயத்துல முரண்பாடு இல்ல. ஆனா நீங்க தான் முரண்பாடை கொண்டு வர்றீங்க. உதாரணத்துக்கு பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவது எல்லாமே வஹி தான், வஹி இல்லாம எதையும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு